அல்லாஹ் பத்தி நல்ல எண்ணம் வைக்கணும். அல்லாஹ் என்ன நல்லா தானே வச்சிருக்கான். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்ப இங்க ஓடுற கார்கள் வாகனங்கள்லாம் ஸ்ரீலங்காவில் ஓடலாமா? ஒரு ஆட்கள் வாகனத்தை நான் பார்த்தேன், சுபஹானல்லாஹ். அங்க மினிஸ்டர் ஓடுற கார்கள் ஓடுற கார், அங்க ஜனாதிபதி வச்சிருக்கிற கார் வச்சிருக்கான். ஒரு கார் எவ்வளோடாப்பா விலைன்னு கேட்டோம். $4000 $5000 ஆகும். ஒரு வருஷம் நேரம் $300 கார் வாங்கி ஓடுறது. ஆனா அது இடையில போக நிக்கிறது. அதுவும் ஏழும் $300 கார் வாங்கி ஓடுறேன்டா அது கனடாவிலாங்க வேற எங்கேயும் உலகத்தில் $300 போலாம். அப்படியும் இருக்குது. சரி, நியமத்தா இல்லையா மனுஷனுக்கு கார் ஓடுறேன்னு சொல்றது? வாகனம் ஒரு வருஷம் நாள் ஃபுல் டேங்க் அடிச்சேன்னு எவ்வளோட அப்போ வந்துச்சுன்னு கேட்டோம். $45. ஸ்ரீலங்காவில் காசிக்கு எவ்வளோன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு கிட்டத்தட்ட $4500 $5000 கிட்ட வரும். நான் சொன்னேன் சிலோன்ல தலைகீழா பெட்ரோல் அடிச்சாலும் $3000 மேல பில் போகாது, $3500 மேல பில் போகாது ஃபுல் டேங்க் அடிச்சாலும் கூட. ஆனா இந்த கணக்கில் $45 $50 சும்மா காசு அடிக்கிட்டு ஓடுறான். 24 மணிச்சாலும் இந்த கார்கள் ஓடுதானே. ஒரு ஆள் சொன்னாரு என்னமோ ஒரு ஒன்றிருக்கான், ஒரு நாளைக்கு 3 லட்சம் காரும் என்னமோ ஓடுதான். அது என்னமோ ரொம்ப பிஸியான ரோட் ஒன்று 401 சொல்றது. அப்ப எப்படி வாகனம் இருக்குங்க? இதெல்லாம் போய் ஸ்ரீலங்காவில் சொல்லுவேன். நாங்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கி ஜுமைராத்துல எல்லாம் பயான் இதுதான் நம்மளுக்கு முழுதையும் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் கூட எதை சொல்றோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்தி, அல்லாஹ் தந்த நியமத்தை நாம நியமத்தா மதிக்கணும். முதல் அதுக்கு சுக்குர் மனசுல எப்பயும் சுக்குர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு ஆண்டவன் நிரப்பமான தொழிலை தந்திருக்கான், ரிஸ்க தந்திருக்கான். அதுல ஒரு விஷயம், அந்த தந்தத்துகளை போதும் போதும் என்று வாழும். நாம் எனக்கு தந்தது பெருசு, போதா போதாது வாழ்ந்தா துளைஞ்சு போறதா புரியும். முதல் சப்ஜெக்ட் இன்னைக்கு கதைக்க இருந்து அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் காய்ச்சலாம் போற பேச்சு. அல்லாஹ்வை பத்தி நல்ல நம்பிக்கணும் முதல் பாயிண்ட். இரண்டாவது அல்லாஹ் தந்தது போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், கத் அஃலஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன். நிச்சயமா வெற்றி அடைந்து விட்டான் ஒருவன், அவன் இஸ்லாமானான், தனக்கு அல்லாஹ் கொடுத்தத போதும் என்று வாழ்றான். எனக்கு இருக்கிற இந்த தொழில் போதும், எனக்கு கிடைக்கிற வருமானம் போதும், எனக்கு இருக்கிற மனைவி போதும், இது எனக்கு இருக்கிற இந்த ஊடு போதும், எனக்கு இருக்கிற இந்த வாகனம் போதும். சொல்லுவாங்க ஒரு பெரியார் விளக்கம் சொன்னாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல 2 ஆயத்து, ஒரு ஆயத்து வருது ஹல் மின் மஸீத் ஹல் மின் மஸீத், இன்னொரு ஆயத்து வருது வலதைனா மஸீத். 2 ஆயத்துல விளக்கம். நரகம் என்றீங்களவா, நரகத்துல அல்லாஹ் தஆலா ஜனங்களை போடுவானாம் போடுவானாம் போடுவானாம், போட்டு விட்டே இருப்பான். ஏன்னா ஏராளமான ஜனம் அல்லாஹ்வை நம்பாத கூட்டம் தானே, நம்பின கூட்டத்திலேயும் ஏராளமானது போடுவானா போடுவானா போடுவானா. நரகத்துல போட்டு போட்டு கேட்பானா, என்ன இடங்கள் நிரம்பிட்டா இன்னும் இருக்கா? அது சொல்லுமாம் ஹல் மின் மஸீத் ஹல் மின் மஸீத், இன்னும் ஆக்கள் இல்லையா, இன்னும் ஆக்கள் இல்லையான்னு இருக்குமா. என்ன அதுக்கு நிரப்ப ஏலதான் நரகத்தை நிரப்புறான் நிரப்புறான். குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களாலும் கல்லுகளாலும் நிரப்புறான் நிரப்புறான் நிரப்புறான், போடுறான் போடுறான் போடுறான். போட்டு போட்டு கேட்பான் ஆண்டவன் நிரம்பிட்டியா, இன்னும் இடவும் ஆயிடுச்சு. அது சொல்லுவான் ஹல்மின் மஸீத் ஹல்மின் மஸீத், இன்னும் ஆக்கள் இருக்காளா, இன்னும் ஆக்கள் இருக்காளா. இதுதான் நரகத்திலே இல்லையா. சொர்க்கம் இருக்காளே, அதுக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பேர் தான் போடுவான். எல்லாரும் சொர்க்கவாதி ஆகுறேங்கிற இல்லையே, அது ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாரும் டாக்டர் ஆகுறானா உலகத்துல, எல்லாரும் இன்ஜினியரா மாறுறானா உலகம். டாக்டர் 2ஆம் டாக்டருக்கு எங்க மதிப்பிரிக்க போகுது? யாராவது போவானா டாக்டர் கிட்ட? எல்லாரும் டாக்டர் எல்லாரும் இன்ஜினியர். அது போல சொர்க்கமும் கொஞ்சம் பேர் தான் போடுவார். அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகளான கொஞ்சம் பேரை போட்டுட்டு கேட்பானா, என்ன சொர்க்கம் போதுமாண்டு, இன்னும் ஆக்கள் போடையாண்டு. வலதைனா மஸீத், எங்கள்கிட்ட ஆக்கள் நிரம்பிட்டு சொல்லுவாங்க.
ஆக்கள் நிரம்பிட்டு இந்த விளக்கத்தை சொல்றாங்க. துன்யாவுல போதாது போதாது 2 தொழில், ஓவர் டைம், பிடி, பாட்டி, அது இது எல்லாம் செஞ்சா இன்னும் இல்லையா இன்னும் 2 மணித்தாலும் லீவ் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு தொழில் இல்லையா? இன்னும் ஒரு 3 மணித்தாலும் லீவ் ஒன்று கிடைக்கும், அதுக்கு ஒன்று பார்க்கலாம். ஹல்மின் மசீத் போதாது ஓடுறவ என்ன தெரியுமாமா? துன்யாவிலே அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகவாதியில அடையாளமா அல்லாஹ் பாதுகாக்கும். சொல்லியும் போடா அந்த பெரியார் விளக்கம் சொல்றா இந்த ஆயத்துக்கு. போதாது ஹல்மின் மசீத் ஓடுறாளே, அதுல அர்த்தம் அவங்க நரகத்தை தயாரிக்காகங்கிறதான் அர்த்தம். அல்லாஹ் தந்தது சின்னதா இருந்தாலும் போதும், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $30 கிடைக்குது, போதும். ஒரு $40 கிடைக்குது, போதும். இந்த வாகனம் போதும். எப்படி ஹபீப் உங்களுக்கு தொழில் எப்படி? ரொம்ப நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கிறது நல்ல என்று சொல்றானே. வலதைனா மசீத், அவன் சொர்க்கவாதி. ஸ்ரீலங்காவில் நான் பார்த்திருக்கேன், சில வியாபாரி மாதிரி இருக்கான், பெரிய கோடீஸ்வரர். கடைக்கு போயிருப்பான், வியாபாரம் நடக்கும், புடவை கடைக்காரன் ஐயா என்ன ஹஜார் இன்றைக்கு வியாபாரங்களை எப்படி? எங்கப்பா வியாபாரம் நடக்குது? அன்றைக்கு நடந்திருக்கு 10 லட்சம் 12 லட்சம் ஆகும். என்னப்பா வியாபாரம்? அந்த நாளைய போல எங்க நடக்குது வியாபாரம்? இதுதாங்க முதலாளிமார் யார்கிட்ட கேளுங்க, வியாபாரம் நடந்தியா? இந்த அவனுக்கு என்ன தெரியுமா? வியாபாரம் நடந்த ஆதாயம் சொன்னா கடன் காட்டுருவான் இவன். அப்படி என்ன ஹஜா ஒரு ஓடி ஒன்று கிடக்க ஒரு 2 லட்சம் ரூபாய் தாங்கலன்னு போடுவோம். இந்த பயத்துல வியாபாரம் நடக்கல செல்லியே முசீபத்து தான். சிலவன்றியா சின்ன கடை, ஒரு நாளைக்கு 200 ரூபா 500 ரூபா தான் தேடுறான். வியாபாரம் நடந்து ஹபீப் அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டவன் பெரிய அருள் பாருங்க. இன்னைக்கு நல்ல சிறப்பான வியாபாரம் எவ்வளவு நடந்தது? பொட்டிக்கு 500 ரூபா தான் கிடக்கு. இவன் வாழ்க்கையில இருக்கிற பரக்கத்தின் நிம்மதியும் அவன் கோடீஸ்வரன் வாழ்க்கையில இரியாது. ஓடுறாரு 2 கப்பல் ஓடுது, 3வது கப்பல் ஒன்று ஓடாதா? இதான் ரஃபிகர். 25 லொரி ஓடுது, இன்னொரு 2 லொரி வண்டி கேளாதா? கொழும்புல கடை, கண்டியில கடை, மாத்தளையில கடை, ஹம்மாந்தோட்டையில கடை, இந்த அன்றாபுரத்துல ஒரு கடை கொண்டு கேளாதா? இதான் ஃபிகர். தொழுகையும் கிடையாது, ஒரு பலாயும் கிடையாது, நோம்பும் கிடையாது, சக்காத்தும் கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது. ஒருவனுக்கு 50 லொரி இருக்கான், ஓடி மவுத்தான ஹஜ்ஜும் செய்யலாம். 50 லொரி இருக்காண்டா அவன் எப்படி பெரிய கம்பெனி நடத்துறான்? கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, போதுமண்ட மனமே பொன் செய்யும். இங்கால பறக்க ஓடியும் படுக்க பாயில்லை. என்ன தெரியுமா? ஓடுறாரு டயரும் தேஞ்சி, உள்ளுக்கு இருக்கிற டீப்பும் தேஞ்சி, அதுக்கு அங்கால இருக்கிற ரிம்மும் தேஞ்சி, கார் இப்ப பொனட்ல ஓடுது. அப்பையும் அவருக்கு ஓடுறாரு 2 வேலை 3 வேலை 10 வேலை, அவர் வேலை எல்லாம் வேலை. தொங்கல் இல்லை, பறக்கத்தில் வேலை செய்கிற குற்றமண்டோ இதொண்ட நான் சொல்லல. மனசால செல்வந்தனா மாறும், மனசால பணக்காரனா மாறும். எங்களோட ஊர்ல ஒரு சகோதரிங்க உதாரணத்தை சொல்றேன். அந்த பள்ளிவாசல்லாம் இருப்பான். தொழில் என்ன சொன்னா, அவன் இந்த மீன் போய் மீன் பிடிச்சிடுவார். ஒரு நாளைக்கு 100 ரூபா 75 ரூபா. அப்ப இறால் பிடிக்கிற சீசன் இருக்கு. இறால் கிரௌடெல்லாம் ஆத்துல கிடக்கு. ஒரு நாளைக்கு இறால் பிடிப்பான் 400 ரூபா 500 ரூபாய்க்கு. வேணுகிட்ட நான் கேட்கிறேன், இந்த பள்ளியில ஒரு வயசாள் அவன்கிட்ட கேட்கிறேன், இந்த உலகமெல்லாம் இறால் பிடிக்குதாப்பா, நீ போற இல்லையா? அவன் சொல்லுவான், இந்த மரிபுக்கும் எஷாக்கும் இடையில ஒரு $1 கோடி தாரேனால ஆத்துக்கு போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த மரிக்கு எஷாக்கு இடையில ஓதல் இருக்கே, அதுல தரஜா இருக்கே, அது இவன் பிடிக்கிற ராளியெல்லாம் கூட சிறப்பு. சரி, நான் பிறகு கேட்கிறேன், எப்படி ஹபீப் இன்றைக்கு கறிகள் என்னமோ வாங்கினீங்களா? கறியா? உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? செலவுத்தானமெல்லாம் கூட இல்லவா? சொல்லுவாரு, கறிவா என்ன வாங்கினீங்க? அதாவது 20 ரூபாய கொடுத்தன் இறைச்சி கடையில முள்ளு தர சொல்லி இவ்வளவுக்கு ஒரு முள்ளு தந்தான். $20 இல்லை, 20 ரூபா. நம்மள காசு 20 ரூபாண்டா, இவன் 1% 2% 2% தானே 20 ரூபா. 2 cents என்ன 20 2 cents 20 20% தான் 20 ரூபா. சரி, இந்த 20 ரூபாய்க்கு அவன் என்ன வாங்கியிருக்கான்டா?
இறைச்சி கடைக்காரனை கொடுத்தானா கொஞ்சம் முள்ளு தாங்கி இவ்வளவு. சரி, மரம் ஒரு 10 ரூபாயை கொடுத்தோன்னா இந்த கத்திரிக்காய் வழியில் அங்கே கத்திரிக்காய்னாலும் சொல்ற கத்திரிக்காய் 10 ரூபாயா.